மக்களே வணக்கம். நான் எவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் எதனா பண்ணுங்கன்னா பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். அது ஒரு குண்டு கதை. என்னோட அம்மா நான் நைட்ல தூங்கலன்னா எனக்கு சொல்லுவாங்க. இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையை எத்தனை பேருக்கு தெரியும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். இந்த கதையை அது உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அந்த கதையை எல்லாருக்கும் தெரியப்படுத்த நான் ரொம்ப நாளா ஆசை. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது அதுல நான் இந்த கதையை சொல்லணும்னு நினைச்சேன். அதை இப்ப சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ஒரு 11 வருஷம் இருக்கும். அவ்வளோ நாளாகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அந்த விரக்தியில கோவில் கோவிலா போனாங்க. போய் வேண்டினார்கள். அப்போ அவங்க ரொம்ப டயர்டு ஆகி ஒரு அரச மரத்தடியில வந்து உட்கார்ந்தார்கள். அப்போ அவங்க உட்கார்ந்து பிள்ளையார் இருந்தாரு. அந்த பிள்ளையார பார்த்து, பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, எங்களுக்கு உன்ன மாதிரியே ஒரு குழந்தை கொடு என்று மனம் உருகி வேண்டினாங்க. அந்த வேண்டுதல் பார்த்த பிள்ளையார், நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு நீங்க போங்க, அங்க உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கும்னு அந்த பிள்ளையார் சொன்னாரு. அதை நம்பி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, நான் கடைக்கு போய் ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா தெரியாதுல, அதனால ரெண்டு குழந்தைக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு ஜாலியா அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் அவங்க வீட்டு கதவை திறந்தா ஹல்ல குண்டா ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கானா. என்னன்னு பார்த்தா இவங்க தான் பிள்ளையாரப்பா கிட்ட போய் உன்ன மாதிரியே குழந்தை வேணும்னு கேட்டாங்களே, அதனால அவரு மாதிரி குண்டா ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டாரு. பிள்ளையாரப்பா இவங்க வாங்கிட்டு போனது ஒரு வயசு குழந்தை. ட்ரெஸ் அங்க இருக்கிறது 6 வயசு குழந்தை. பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது 6 வயசு குழந்தை இல்ல. அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல்ல கூட்டிட்டு போனா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கல. அப்புறம் என்ன பேர் வைக்குதுன்னு தெரியாம அவங்க வீட்டாண்ட குண்டுன்னு கூப்பிடுவாங்க. அதனால குண்டான்னு பேர் வச்சுட்டாங்க. குண்டான்னு பேர் வச்சு ஸ்கூல் எடுத்து போய் சேர்த்தா ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, டீச்சர் எல்லாம் குண்டு குண்டுன்னு கூப்பிட்டா. குண்டு இங்க வா, குண்டு இங்க போ கூப்பிட்டாங்களா. அவன் ரோட்ல வெளியே வந்தா பசங்க எல்லாம் குண்டு குண்டுன்னு கூப்பிடுறாங்க. வீட்டிலேயே குண்டு குண்டுன்னு கூப்பிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே ஓடி போய் அவனை படைச்ச பிள்ளையாரப்பா கிட்ட போய், பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன எல்லாரும் குண்டு குண்டுன்னு கூப்பிடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கு அந்த பிள்ளையார், அப்பா உன்னை யாரு குண்டான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு டும்முன்னு சொல்லுன்னு சொல்றாரு. இவனும் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சாப்பிடுகிறான். அப்போ அப்பா வேகமா வந்து, டேய் குண்டா, அம்மா எங்கடா கேக்குறாரு. என்ன குண்டா சொன்ன அப்பாக்கு ஒரு டும்முன்னு சொல்றான். அவர் அங்கே செத்து போறாரு. அப்புறம் நேரா வெளியே வர்றேன், அம்மா வராங்க. அப்படியே குண்டா அப்பா எங்கட கேக்குறாங்க. அம்மா குண்டா சொன்னா அம்மாக்கு ஒரு டும்னு சொல்ற அம்மாவும் செத்து போயிடுறாங்க. கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். அங்க இவனை பார்த்த உடனே, மிஸ் குண்டா ஏண்டா லேட்டா வரேன்னு கேக்குறாங்க. டீச்சருக்கு ஒரு டும் சொல்றேன், அவங்களும் செத்து போறாங்க. பசங்க எல்லாம் குண்டா குண்டா சொல்றாங்க. இந்த பசங்க எல்லாருக்கும் ஒரு டும்னு சொல்றான். அவங்க எல்லாரும் செத்து போகிறார்கள். அப்புறம் வெளியே வந்து நிக்கிறான். அந்த ஸ்கூல் அவனை பார்த்து குண்டா குண்டா சொல்லுது. இந்த ஸ்கூலுக்கு ஒரு டும்னு சொல்றான். அந்த பில்டிங் அப்படி இடிஞ்சு விழுது. எல்லாரும் செத்து போனது தெரிஞ்சு போலீஸ் இவனை தேடி ஓடி வராங்க. இவனும் ஓடிக்கொண்டே இருக்கான். ஓடிக்கொண்டே இருக்கும் போது இவனுக்கு அவசரமா ஆய் வருது. ஒரு இடத்துல நின்னு போறான். அப்புறம் என்ன பண்றான், இந்த ஆய் யார் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டும் சொல்றான். இன்னும் போலீஸ் தேடி வந்தாங்களா, அவங்க வண்டி வந்து மிதிச்சிடுது. அதனால வண்டியில வந்தங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. கடைசியா என்ன பண்றான், அந்த போலீஸ் வந்தாங்களே எங்க போனாங்கன்னு பார்க்கலாம். இவன் அந்த இடத்துக்கு வழியா வரான் பாரு. அப்ப கடைசியில அதை இவனே மிதிச்சு செத்து போயிட்டான். இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தன் வினை தன்னை சுடும். இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி தந்த கதை. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு 30 வருஷம் முன்னாடி என்னோட அம்மா எனக்கு சொன்ன கதை ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன் தினமும். ஐ லவ் யூ அம்மா. இந்த கதை பிடிச்சிருந்தா என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ்.